Hi everyone. So today we are going to discuss another chapter, Haloalkanes and Haloarenes. So this is a one-shot video in which we are going to discuss all the topics in one lecture. Okay. So first இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா MOP of haloalkanes, properties of haloalkanes and MOP of haloarenes and properties of haloarenes. So first haloalkanes அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா the word halo means halogen which is nothing but fluorine, bromine, chlorine, iodine, fluorine, chlorine, bromine, iodine. So this is halogen. Alkane, we know that alkane is a saturated hydrocarbons, that is carbon single bond உள்ள molecules, அதெல்லாம் நம்ம alkanes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் alkanes ப்ளஸ் ஹாலஜன். அல்கேன் குரூப்பில் ஒரு ஹாலஜன் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது CH4 அப்படின்றது இருக்கா. ஸோ திஸ் இஸ் அ அல்கேன் வித் அ மாலிகுலர் ஃபார்முலா CH4. இதில் நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பிகம் CH3Cl. இது ஹாலோ அல்கேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வந்து அல்கேன் அப்படின்றப்ப இட் இஸ் அ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ இந்த கார்பன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். sp3னா எல்லா சைட்ஸ்லையுமே சிங்கிள் பாண்ட் மட்டும்தான். இட் இஸ் அ sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 109.5 டிகிரி இருக்கணும் பாண்ட் ஆங்கிள். அடுத்து sp3 அப்படின்றப்ப அதோட ஷேப் வந்துட்டு டெட்ராஹைட்ரலாக இருக்கணும். ஓகே. ஸோ தீஸ் ஆல் அபவுட் ஹாலோஅல்கேன்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி. அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா from alcohol. So alkyl halides oda preparation from alcohols, which is nothing but ROH. So alcohols la irundhu eppadi prepare pandrona, first one from PX3, phosphorus trihalide. இந்த Xன்றது it may be halogens like chlorine, bromine, iodine, fluorine இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ PX3 இந்த reagent நம்ம in other words எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா red phosphorus plus X2 அப்படின்னு சொல்லலாம். red phosphorus plus X2. okay. So ROH in presence of ROH we are treating with the PX3, we get RX plus phosphoric acid H3PO3. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா three molecules of ROH reacts with this PX3 and form RX plus P, இங்கே H3 இருக்குது, O3 இருக்குது. ஸோ தட் இஸ் H3PO3 phosphoric acid. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா டேக் OH புட் X. இந்த இடத்துல வந்துட்டு ROH இருக்கிறத நம்ம PX3 யூஸ் பண்ணி RXன்னு மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஸோ டேக் OH புட் X, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு PX5 பாஸ்பரஸ் பென்டாஹாலைட்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான். டேக் OH புட் X. பட் நம்மளுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா POX3 அண்ட் HX. ஒரு ஹைட்ரஜன் ஹாலைடும் POX3யும் கிடைக்கிது. பாஸ்பரஸ் ஆக்சி ஹாலைடு வந்துட்டு கிடைக்கிது. ஸோ இது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ROHன்னு இருக்குது. ஸோ இந்த PX5 நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா ரெண்டு சைடு ஹாலஜன் நடுவில் வந்து PX3 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ we are going to break this bond. இந்த பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, RX இருக்குது, இந்த சைடு HX இருக்குது, இங்கே நடுவில் POX3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ சேம் ட்ரிக், டேக் OH புட் X. அடுத்து யூஸிங் SOX2 sulfonyl halides.
ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம டார்சன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸிங் SOX2 we are going to produce alkyl halides and this reaction is known as Darzens reaction. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு X என்னன்னு பார்த்தோம்னா Cl தான். Okay, so here X is Cl, not other halogens. So we are going to use SOCl2, that is sulfonyl chloride. So ROH is treated with SOCl2, we get RCl plus SO2 plus HCl. So these are as a gas, these are produced as a gas. So இங்கேயும் நம்ம எப்படி எழுதிக்க போறோம்னா இப்போ ROH இருக்கு, ROH இருக்கு, இந்த SOCl2 SO ன்னு எழுத போறோம், இங்க Cl, இங்க ஒரு Cl, இந்த பாண்டை பிரேக் பண்ணிக்க போறோம். so we get RCl here and HCl here, நடுவுல SO2. okay, so RCl, SO2, HCl, these are the products. and இது ரெண்டும் கேஸா, இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கும். and இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் this is one of the best reaction to produce alkyl halides or haloalkanes. why? because the alkyl halide produced is in the form of pure form. so இது வந்து பியூர் ஃபார்மாக இருக்குது. ஏன் பியூர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டோன்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பயோ ப்ராடக்ட்ஸ் என்னவா ப்ரொடியூஸ் ஆகுது, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ். நம்மளுக்கு வந்து ஒரு மிக்சராக ப்ரொடியூஸ் ஆகலைங்க, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ் விச் கேன் பி எவாப்ரேட்டட். கேஸ் தான், அது வந்து சீக்கிரமாக வெளியில் போயிடும். ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ரியாக்ஷனாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஃப்ரம் ஹாலஜனேஷன் ஆஃப் அல்கேன். ஸோ இதை நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஹாலஜனேஷன் லாஸ்ட் கிளாஸில் ஹைட்ரோ கார்பன்ஸில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ப்ரைமரி கார்பன், திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்பன், இது மூணும் செகண்டரி, இது மூணும் செகண்டரி. ஸோ we are going to monochlorinate this in presence of H mu. okay, so number of primary hydrogens is equal to 3. so NP-RP ன்னு பார்த்தோன்னா 3. அடுத்து number of secondary hydrogens is equal to 4. எப்படி 4 2 2 6 இல்ல வரும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இந்த ரெண்டு கார்பன் ஈக்குவல். ஸோ அதில் உள்ள ஹைட்ரஜன்ஸ் வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ NSRS is equal to 4 into 3.8 அந்த வேல்யூ, RSோட வேல்யூ. ஸோ 3.8, so 12. okay, so it will be around 17.2 அடுத்து around, it is not exact value, it will be around 15 to 17 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். அடுத்து N-RS, இந்த கார்பன் குறியது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன். ஸோ N-S RS is equal to 2 into 3.8 which will be lower than this one. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பொசிஷனில் நம்மளுக்கு பிளேஸ் ஆகிறது தான் மோர் ஸ்டேபிள். ஸோ வந்து இங்கே வந்து குளோரினேஷன் நடக்கும் இந்த செகண்டரி பொசிஷனில். அடுத்து ப்ரோமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள். இதுக்கான ரீசன்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரோமினேஷனில் மோனோப்ரோமினேஷனில் வந்துட்டு டெர்ஷரி பொசிஷன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ ப்ரோமினேஷன் இந்த டெர்ஷரி பொசிஷன். ஓகே, அடுத்து ஃப்ரம் ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ், இதுவும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ alkenes, it is the alkene part, we are going to hydrohalogenate this one. So using HBr we are going to hydrohalogenate. So இங்கே பார்த்தோம் அப்படின்னா H plus Br minusன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன இன்வால்வ் பண்ணும், ஃபார்மேஷன் ஆஃப் it involves formation of carbocation. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு பிரேக் பண்ணுறோம்.
break பண்ணோம் அப்படின்னா this will be a positive charge. This is a positive charge. இப்போ இந்த மாதிரி break ஆச்சு அப்படின்னா இங்கே positive charge வரும். This is a secondary carbocation. This is a tertiary carbocation. So which is more stable? Tertiary is more stable. So it leads to the formation of tertiary carbocation. So இங்கே Br minus. இங்கே Br இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி H plus வந்துட்டு ப்ளேஸ் ஆயிடுச்சு, அதனால இங்கே இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ வி கெட் ஹாலோஅல்கேன். அடுத்து HCl in presence of peroxide. ஸோ HCl in presence of peroxide, பெராக்சைடோட எஃபெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா HBrக்கு மட்டும்தான் அந்த பெராக்சைடு எஃபெக்ட்ன்றது இருக்கும், நாட் ஃபார் HCl, HI லைக் தட். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் பாண்ட் பிரேக் ஆகும், இந்த டைரக்ஷனில் தான் பிரேக் ஆகும், இந்த இடத்துல குளோரின், இங்கே ஹைட்ரஜன் இதாகும். ஓகே, ஸோ அடுத்து HBr in presence of peroxide. ஸோ HBr in presence of peroxide அப்படின்றது ஆன்டி மார்கோனிகோ ரூல். ஸோ இந்த இதுக்கு உல்டாவாக பிரேக் ஆகணும். ஸோ உல்டா பிரேக்கேஜ் Br. ஸோ தீஸ் டூ ஃபாலோஸ் மார்கோனிகோ ரூல். இது ஆன்டி மார்கோனிகோ ரூல். ஓகே, next from halogenation of alkenes னு பார்த்தோம்னா we are going to directly halogenate this. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஹாலஜினேஷன், இங்கே ஹாலஜினேஷன். ஸோ ஹாலஜினேஷன் அப்படின்னும் போது one molecule of halogen, அதாவது X2ன்ற ஒரு மாலிக்யூல் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ஹாலஜன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ H2O plus HCl gives HOCl plus HCl. ஸோ இங்கே பார்த்தோன்னா HO minus and Cl plus. ஸோ as usual we are going to break the double bond. ப்ளஸ் மைனஸ் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அடுத்து ICl, இது வந்து என்ன சொல்லுவோம், ஓகே ICl சேம் பிரேக்கேஜ், chlorine and Cl placed. அடுத்து Br2 in presence of CCl4, it is a என்ன சொல்கிறது, இட் இஸ் அ ரியாக்ஷன் டு ஐடென்டிஃபை திஸ் காம்பவுண்ட் இஸ் அ அல்கின். ஸோ இந்த காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெஸ்ட் இது. ஸோ bromine and CCl4, Br is placed. அடுத்து ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் Finkelstein reaction for preparation of iodoalkanes. ஸோ ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கிற அந்த சப்ஸ்ட்ரேட்லேயே ஒரு ஹாலஜன் இருக்கும். அந்த ஹாலஜனுக்கு பதிலாக we are going to exchange another one. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ we are going to take this is a haloalkane எடுத்துக்கிறோம். we are going to treat this with சோடியம் அயோடைட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அயோடோ அல்கீன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சோடியம் அயோடைட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் DMSO ஆர் அசிட்டோன். ஸோ தீஸ் டூ ஆர் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ். ஸோ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன், இங்கே வந்து ஒரு கார்போகேட்டன் ஃபார்மேஷன் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த DMSO, தட் இஸ் அ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் DMSO, தட் இஸ் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அண்ட் அசிட்டோன். இது வந்து அசிட்டோன் அசிட். ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். இந்த இடத்துல சல்ஃபர் இருக்கும், இங்கே கார்பன் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்ன்னு பார்த்தோன்னா தட் இஸ் குளோரின் அண்ட் bromine. ஸோ வி கெட் ப்ராடக்ட் அஸ் அயோடோஆல்கேன் அண்ட் சோடியம் ஹாலைடு. சோடியம் ஹாலைடு சோடியம் புரோமைடாக இருக்கலாம், சோடியம் குளோரைடாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா டேக் எக்ஸ் புட் ஐ, எக்ஸ் எடுத்துட்டு ஐ போடுங்க, அவ்வளோதான்.
அடுத்து Schwarz reaction is for preparation of fluoroalkanes. ஸோ இந்த இதில் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்ஸில் எங்கேயுமே நம்ம வந்து ஃப்ளூரோஆல்கின்ஸோட ப்ரிப்ரேஷன் வந்து பார்க்கல. எல்லாமே வந்துட்டு ப்ரோமினேஷன், குளோரினேஷன் அந்த மாதிரி தான். குளோரோஆல்கின், ப்ரோமோஆல்கின் தான் பார்த்தோம். ஈவன் அயோடோஆல்கின்ஸ் ஆல்சோ we have seen, பட் ஃப்ளூரோஆல்கின்ஸ் வந்து நம்ம பார்க்கல. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ப்ரொடியூசிங் ஃப்ளூரோஆல்கின்ஸ். ஸோ சேம் ஆர்எக்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ளூரைடு. ஸோ சில்வர் ஃப்ளூரைடு Ag ப்ளஸ் அண்ட் F மைனஸ். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக F, அவ்வளோதான். ஸோ RF ப்ளஸ் AgX. ஸோ இதுவும் வந்துட்டு குளோரின், புரோமின், எக்ஸு. ஓகே, ஸோ இதை தவிர வேறு என்னென்ன அயானிக் ரியேஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா COF2, H கோபால்ட் டைஃப்ளூரைடு, அடுத்து மெர்குரி ஃப்ளூரைடு, SbF3 இந்த மாதிரி நம்ம மற்ற அயானிக் ரியேஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ளூரோஆல்கீன்ஸ். அடுத்து ஹாலோஅரீன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் ஃபார் ஹாலோஅரீன்ஸ் ஆர் அரைல் ஹாலைடு. ஸோ இதுக்கான மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கல, இந்த ரியாக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ESR. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு தீஸ் ஆர் ஃபார் அரைல் ஹாலிட்ஸ், தட் இஸ் அரோமேட்டிக் ரிங்கில் we are going to substitute a halogen. ஓகே, ஸோ பென்சின் எடுத்துக்கிறோம். பென்சின் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் Fe, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன். இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம அந்த லூயிஸ் ஆசிட்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம Fe யூஸ் பண்ணலாம், ஆர் FeCl3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு புரோமின் ப்ளஸ் FeBr3 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லூயிஸ் ஆசிட்ஸ், தீஸ் ஆர் லூயிஸ் ஆசிட்ஸ். இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ஆக்டிவேட் த பென்சீன் ரிங். ஸோ பென்சீன் ரிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். இங்கே வந்து இது வந்து ஒரு ஸ்டேபிளான மாலிக்யூல். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த ஃப்ளூரின் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளூரினில் லூயிஸ் ஆசிட்ஸ். இப்போது குளோரின் மாலிக்யூல் வந்து டைரெக்டாக இதை அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ C6H6 + Cl2 அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. பென்சின் கூட நீங்கள் ஒரு குளோரின் அது பண்ணிவிட்டு குளோரின் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஷேக் பண்ணாலும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு நடக்காது. பட் when we add a Lewis acid or when we add some iron, இங்கே வந்து ரியாக்ஷன் நடக்கும். Why? Because நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ Cl2 + Fe gives Cl+ and FeCl-. So we are generating a electrophile. So this electrophile will approach the benzene ring. அப்போ வந்து ரியாக்ஷன் நடக்கும். பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் Cl2. டைரெக்டாக Cl2 ஆட் பண்ணுறது மூலமாக எந்த ரியாக்ஷனும் நடக்காது. ஓகே, ஸோ Cl + electrophile is generated. We get chlorobenzene. அடுத்து benzene is treated with the Br2 in presence of FeBr3. So FeBr3 அப்படின்னும் போது Br2 + FeBr3 gives Br plus FeBr4 minus. So here bromobenzene. அடுத்து from aniline பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் வந்து அசோடைசேஷன் ரியாக்ஷன், ஆர் இது வந்து இட் கம்ஸ் அண்டர் சான்மேஸ் ரியாக்ஷன் கீழே வரும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு சான்மேஸ் ரியாக்ஷன் கீழே. ஸோ ஃபஸ்ட்டு we are taking aniline எடுத்துக்கிறோம். ஸோ aniline is treated with sodium nitrate plus HCl. ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் இங்கே இதை வந்து எந்த டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ண போகிறோம்னா 0 to 5 degree அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் பண்ண போகிறோம். சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் HCl இது கூட ட்ரீட் பண்ணும்போது we get C6H6N2 plus Cl minus. So this is called diazonium chloride. பென்சீன் டயோசோனியம் குளோரைட் ஆர் பென்சீன் டயோசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகுனா இட் இஸ் கால்ட் சால்ட். ஓகே, டயோசோனியம் குளோரைடு.
ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்வால்வ் ஆகிற இங்கே இன்வால்வ் ஆகிற எலக்ட்ரோஃபைல் என்னன்னு பார்த்தோம்னா நைட்ரசோனியம் அயான் NO ப்ளஸ் அதுதான் இங்கே இன்வால்வ் ஆகிற அந்த எலக்ட்ரோஃபைல். ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் நைட்ரேட் ரியாக்ட்ஸ் வித் HCl Na ப்ளஸ் NO2 மைனஸ், அதே மாதிரி இங்கே H ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ கேட்டையான் அயன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா we get NaCl ப்ளஸ் HNO2. ஸோ இந்த HNO2 மாலிகுலை பார்த்தோம் அப்படின்னா this is a HNO2 molecule. ஸோ இங்கே ஆக்சிஜன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் இருக்கா, that lone pair will attack a H plus. அசிடிக் மீடியமில் நடக்கும்போது there will be H plus. ஸோ அந்த H plus வந்துட்டு இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க பார்க்கும். ஸோ we get a water molecule here. ஆக்சிஜன் மேலே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ this water molecule will eliminate, we get NO plus. Nitrosonium ion is generated. So this is the attacking reagent or electrophile. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அடுத்து அனிலினில் பார்த்தோம் அப்படின்னா PHNH2 இருக்கும். This is with a lone pair. It behaves as a nucleophile and it is a electrophile. So it attacks this nitrogen. So அப்படி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா we get PHNH2. இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்துடும், அடுத்து N1 வரும். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணி இந்த ஹைட்ரஜன் வந்து H ப்ளஸாக வெளியில் போயிடும். ஸோ we get PHNH கிடைக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டாமெரிசமில் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இது வந்துட்டு டாட்டாமெரிசமில் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் இந்த கேஸ் ஆஃப் ஆக்சைம் நினைக்கிறேன், ஆக்சைம் ஆல்டாக்சைம் கீட்டாக்சைம் அந்த மாதிரி இதில் வரும்னு நினைக்கிறேன் இந்த இது. ஸோ ஓகே, ஸோ 1 2 3. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட், 2க்கும் 3க்கும் நடுவில் 3ல இருக்கிற ஹைட்ரஜன் 1க்கு. ஸோ அந்த ஷிஃப்ட் படி பார்த்தோன்னா இட் வில் ஷிஃப்ட் ஹியர் அண்ட் த டபுள் பாண்ட் வில் ஷிஃப்ட் ஹியர். ஸோ வி கெட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து இங்கே இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு லோன் பேர் இருக்கா, அது சும்மா இருக்குமா, அகெயின் ஒரு H ப்ளஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ வி கெட் H2O ஹியர் அண்ட் H2O வில் எலிமினேட். அப்போது இந்த நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ இங்கேருந்து வாட்டர் மாலிக்யூல் போகும்போது இந்த நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து இது பண்ணுறதுக்கு, இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த நைட்ரஜன் நான் என்னோட லோன் பேரை தரேன்னு சொல்லிட்டு தந்துட்டு அது பாசிட்டிவ் சார்ஜ் வாங்கிக்கும். ஸோ வி கெட் PHN ட்ரிபிள் பாண்ட் N. இந்த நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்னது, திஸ் இஸ் அ கேட்டையான் நவ். இப்போது குளோரின் அந்த HCl இருக்கு இல்லையா, அந்த இதில் இருக்கிற ஒரு Cl மைனஸ் வில் கம் அண்ட் ஜாயின் ஹியர். வி கெட் PHN2Cl. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் டைஅசோனியம் சால்ட். ஓகே, ஸோ இதுக்கும் ஹாலோஅரீனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ PHN2Cl மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம CuCl இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get குளோரோபென்சீன். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி we get a number of reaction. இதிலேருந்து நம்ம டேரெக்டாக இதிலேருந்து நம்ம பென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், சைனோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், குளோரோபென்சீன், ப்ரோமோபென்சீன், அயோடோபென்சீன், இது மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டைஅசிட்டைசேஷன் ரியாக்ஷன், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஆல்சோ. அடுத்து ஹாலோஅல்கீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இட் அண்டர்கோஸ் nucleophilic substitution reaction. So Rx, when it is treated with a nucleophile, we get RNU, that is a nucleophile will be substituted there and X minus will be eliminated. So இங்கே nucleophile என்னன்னு பார்த்தோம்னா the electron rich species which donates a pair of electron to electron deficient one. So இந்த இடத்துல X minus R plus X minus ன்னு இருக்கும். So this is the electron deficient species that will donate electrons, it will leave. Okay, this is a electron rich species. இது வந்துட்டு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ்க்கு இது வந்து டொனேட் பண்ணும், கொடுக்கும்.
அடுத்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது, SN1 SN2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, SN1 SN2. ஸோ SN1ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர், SN2ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பைமாலிகுலர். ஸோ SN1 பார்த்தோம்னா இப்போது நம்மளோட RX இருக்குது, அல்கைல் ஹாலைட் இருக்குது. when a nucleophile approaches, the nucleophile will be a weak nucleophile. அதுக்கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும், பட் ஈவன் அது வந்துட்டு ஒரு வீக்கான நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து வெயிட் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த நியூக்ளியோஃபைல் வில் வெயிட் for the departure of this halogen. ஸோ இங்கே இருக்கிற ஹாலஜன் வந்துட்டு டிபார்ட் ஆகிற வரைக்கும் இது வந்துட்டு வெயிட் பண்ணும். ஸோ இது போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கார்போகேட்டையான் கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்கார்றது. இன்னொரு கேஸ் வந்துட்டு இல்லை நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு மல் கட்டி உட்கார்றது. ஸோ SN1 இஸ் அபவுட் வீக் நியூக்ளியோஃபைல். SN2 வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் இஸ் அ ஸ்ட்ராங் ஒன். இது இந்த RXல எக்ஸ் மாலிகுல், அந்த எக்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகிருக்கும் போதே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றா பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இட் ப்ரொடியூஸ் அ ட்ரான்சிஷன் ஸ்டேட். இது இஸ் அ இன்டர்மீடியட். இங்கே வந்து இது இன்டர்மீடியட்டில் இருக்கும், இங்கே வந்து ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ திஸ் ஒன் வில் லீவ். அடுத்து NURன்னு இருக்கும். ஸோ இதில் இடத்துக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷனை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து R வந்து அதோட பொசிஷன்லேயே தான் இருக்குது. R இஸ் இன் இட்ஸ் ஓன் பொசிஷன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்ஃபிகரேஷனோட இன்வர்ஷன் நடக்கும், அதோட பொசிஷன் வந்து உல்டாவாக மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு இன்வர்ஷன், ஆர் இது வந்து வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து SN1 வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ RX, this X will leave when a nucleophile is approaching. இது ஈவன் எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து லீவ் ஆனாலும் ஆகும், அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்லோ ஸ்டெப் which means it is the RDS, rate determining step of this reaction. So it produce an intermediate that is a R plus carbocation. So the carbocation அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னாலே it could rearrange. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு, அப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்க முடிஞ்சுன்னா நடக்கும். ஸோ R ப்ளஸ் அடுத்து it will be attacked by a nucleophile. So we get RNU. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் எப்படின்னா வீக்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வீக்காக இருக்கும். ஸோ வீக் இன் த சென்ஸ் தே ஆர் நியூட்ரல் மாலிக்யூல்ஸ். ஸோ நியூட்ரல்ன்றீங்க எப்படி வந்து அது நியூக்ளியோஃபைல் ஆகியிருக்கும் அப்படின்னா ஈவன் நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் வித் அ லோன் பேர் குட் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இங்கே வர நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு என்னென்னவா இருக்கும்னா வாட்டர், ஆல்கஹால்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இங்கே நியூக்ளியோஃபைல்ஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ this is about SN1. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். Formation of first carbocation is RDS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this is the rate determining step. இந்த ஃபஸ்ட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறது இல்லையா, இதுதான் இதோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்து இது ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு கார்போகேட்டையானில் வந்து நின்றுச்சுன்னா அது வரைக்கும் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையான் வரைக்கும் தான் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அடுத்து ரீஅரேஞ்ச் இஃப் பாசிபிள். ரேட் இஸ் ஈக்குவல் டு K into rate constant into RX. So the rate is dependent on only alkyl halide. It is independent of the concentration of nucleophile. இந்த இடத்துல வந்துட்டு நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷன் எந்த ஒரு இதுவுமே பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆகலை. RX இருக்குது, RX வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது, R + X - வந்துட்டு டிசோஷியேட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல நியூக்ளியோஃபைலோட வேலை கிடையாது. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் நம்மளோட ரேட்டை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து ROR இஸ் ரேட் இஸ் proportional to the
ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு கார்போகேட்டன். ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற அந்த கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்துட்டு இருக்கும். அடுத்து எங்கே வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த அல்கைல் ஹாலைடில் இந்த ரேட் அதிகமாக இருக்கும்னா RI, RBr அண்ட் தென் RCl அண்ட் தென் RF. இதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ கார்பன் அயோடின் பாண்ட் இஸ் வெரி வீக், bond energy is very weak because it is not a small atom with bonded with a big atom. So இந்த டிஃபரன்ஸ்னால இந்த மாலிக்யூல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு RF. RF வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாண்டாக இருக்கும். அடுத்து இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த கார்பன். ஸோ இட் இஸ் அட்டாச்ட் வித் 3 different or three similar alkyl groups and then a halogen. So this is a sp3 hybridized carbon. So carbocation formation the X வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா carbocation form ஆகும், which is this is the carbocation. So இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு p orbital இருக்கா. ஸோ இந்த p orbitalல it could attack from here or from here. ரெண்டு சைடில் ஏன்னா electron is found in these positions. ஸோ இந்த பொசிஷனில் எங்கே வேணால் இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ணி பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணி இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ஒரு டைப், இது ஒரு ப்ராடக்ட், நாட் ஒரு ப்ராடக்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் த இது வந்து ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். இங்கே வந்துட்டு இது லெஃப்ட் சைடில் இருக்குது, அங்கே ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா இட் இஸ் அ ரிட்டன்ஷன். ஸோ இங்கே எக்ஸ் இருந்த அதே பொசிஷனில் நம்மளோட நியூக்ளியோஃபைல் வந்துட்டு பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ரிட்டன்ஷன். இப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் வருது அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்வர்ஷன். எக்ஸ் இருந்ததுக்கு ஆப்போசிட் பொசிஷனில். ஸோ இந்த ரெண்டு மாலிகுலையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா தீஸ் டூ ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். Okay, so these two are non-superimposable mirror image of each other, which is called enantiomers. So these are called enantiomers, and these mixture A plus B gives racemic mixture or racemic modification. Okay, so these two, but major வந்து நம்மளுக்கு என்னன்னா retention தான் நடக்கும், mainly retention தான். But in some of the cases inversion may also takes place. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்தையுமே தான் சொல்லி ஆகணும். அடுத்து SN2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா RX நியூக்ளியோஃபைல் வில் அட்டாக். ஸோ இந்த இடத்துல வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், இங்கே பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு பாண்ட் பிரேக் ஆகும் சைமல்டேனியஸாக. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு X மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா வி கெட் NUR. ஓகே, ஸோ இங்கேருந்து RXல ஸ்டார்ட் ஆகி NUR வரைக்கும் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் டு தேர். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ட்ரான்சிஷன் ஸ்டேட் விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ட்ரான்சிஷன் ஸ்டேட் இஸ் அன்ஸ்டேபிள் ஒன். ஸோ இது வந்து டக்குன்னு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆக தான் பார்க்கும். ஓகே, ஸோ இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பை வச்சுட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரேட் இஸ் டிபெண்ட் ஆன் த நியூக்ளியோஃபைல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல் ஆல்சோ. So important points, no carbocation formation, carbocation form agala, intermediate form agala, various as transition state is formed. Okay, only transition state is formed, no rearrangement. Carbocation illa அப்படின்றப்ப rearrangement கிடையாது. அடுத்த rate is proportional to 1 by steric hindrance. அதாவது இங்கே வந்து steric hindrance அதிகமாச்சு அப்படின்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். Okay, so rate is inversely proportional to steric hindrance. Okay, at the rate is equal to K into Rx into Nu. So na சொன்ன மாதிரி rate is dependent on both the concentration of alkyl halide and nucleophile. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல் வர்றனால தான் அந்த ரியாக்ஷனே நடக்குது. Okay, so this one, so order வந்துட்டு 2, molecularity also 2. So இந்த கேஸில் நான் சொல்லலை.
So here order and molecularity is 1. So இங்க carbocation அப்படினு சொல்லி எடுத்துட்டோம் அப்படினா formation of carbocation is a rate determining step. So here tertiary carbocation is more stable and then secondary and then only primary. அப்போ இங்க எடுத்துக்கிற அந்த alkyl halide வந்துட்டு எப்படி இருக்கணும்னா tertiary-ஆ இருக்கணும். So இந்த மாதிரி இருக்கணும். அதனால நம்ம வந்து இப்படி கொடுத்திருக்கோம். பட் ஆனா இங்க it should be a primary one. ஏன் அப்படினா it is a rate is inversely proportional to steric hindrance. Okay. So நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும் ஹைட்ரஜனுக்கு பதிலா deuterium tritium அந்த மாதிரி எடுத்துறோம். So nucleophile will attack from back side. ஏன் back side அப்படினு பாத்தீங்கன்னா இங்க halogen இருக்கு. Halogen is also with the lone pairs. So halogen மேலயும் lone pair இருக்கு, இங்கேயும் lone pair இருக்கு. So ரெண்டுத்துக்குமான repulsion வந்துட்டு அதிகமா இருக்கும். reaction நடக்கிறத விட repulsion அதிகமா இருக்கும். So it attacks from the back side. Okay, it attacks from the back side. So இங்க வந்து bond form ஆகும், இங்க வந்துட்டு bond break ஆகும். So this is a sp2 hybridized இருக்கும். இங்க வந்து இது வந்து sp2 hybridized இருக்கும். This is a transition state. It is a pentavalent. 5 bonds இருக்கிற மாதிரி இருக்கனால it is called pentavalent. And then we get Nu, carbon, hydrogen, tritium, deuterium எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இது sp3 hybridization-க்கு வந்துரும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படினா halogen and nucleophile-ஓட பொசிஷன் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க ரைட் சைடுல இருக்க halogen, அங்க nucleophile வந்துட்டு it is on the left side. So இதோட பொசிஷன் வந்துட்டு அப்படியே உல்டாவா இருக்கும். So this is called inversion. இந்த இடத்துல configuration is inversed. So இது வந்து நம்ம என்ன சொன்னா 100% inversion அப்படினு சொல்லுவோம். ஏனா கம்ப்ளீட்டா inverse product நமக்கு வந்து கிடைக்கும். ஏனா இது மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இங்க பாசிபிள். நம்ம அதுல SN1 ல பார்த்த மாதிரி 2 வந்துட்டு 2 types of products வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம்ல. சோ அதெல்லாம் இங்க இல்ல. இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். So just 100% inversion product. So in other words it is called valid inversion. So இங்க எடுத்துக்கிற நம்ம reagent என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம substrate ஒண்ணுதான் RX தான் நம்மளோட substrate. reagents என்னன்னா sodium hydroxide or potassium hydroxide, H2O, sodium alkoxide, sodium iodide, ammonia, primary amine, secondary amine, tertiary amine, primary, secondary, okay, and then KCN, AgCN, AgNO3, KNO3, and then silver salts of carboxylic acid and lithium aluminum hydride. So இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட reagents. So இங்க கிடைக்கிற nucleophile என்னன்னா sodium hydroxide OH minus, H2O க்கு H2O தான். So இத நீங்க வந்து just ஒரு வியூ பண்ணுங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் காலம் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. So have you read பண்ணி பார்த்துட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரியாக்ஷன் will vary for KCN, HCN, KNO2 and AgNO2. ஸோ இங்கே மட்டும் நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு மாறி வந்திருக்கும். ஸோ இங்கே KCNல பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் என்ன CN மைனஸ். ஸோ CN மைனஸ் ப்ராடக்ட் என்ன RCN, that is alkyl cyanide or cyanoalkane. ஆனால் இந்த கேஸில் AgCNல பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் இஸ் AgCN. Nucleophile is AgCN and the product is isocyanide.
ஓகே, ஐசோசைனேட் ப்ராடக்டாக இருக்கும். அதே மாதிரி KNO2லையும் KNO2ல பார்த்தீங்க அப்படின்னா NO2 மைனஸ் தான் நம்மளோட நியூக்ளியோஃபைலாக இருக்கும். இங்கே AgNO2வே நியூக்ளியோஃபைலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ RX + KCN gives RC triple bond N. ஸோ இங்கே பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே வந்தோன்னா RX + AgCN gives RN triple bond C ஐசோசைனைட். ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட CN வந்துட்டு இட் இஸ் ambident nucleophile. Ambident nucleophile more than one atom could donate lone pairs. ரெண்டுமே லோன் பேரா வந்து டொனேட் பண்ண முடியும். அப்போனா 2 ஆட்டம்ஸுமே நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். KCNல பார்த்தீங்க அப்படின்னா கேக்கும் சிஎனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இஸ் அயானிக் பாண்ட். ஸோ இது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா K + CN மைனஸாக டிசோசியேட் ஆகும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ கார்பன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். CN மைனஸ் கார்பன் மேலே தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ திஸ் கார்பன் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ். இப்போது இந்த சுச்சுவேஷனில் நைட்ரஜன்ஸ் எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? RN ட்ரிபிள் பாண்ட் C ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இது எதுக்கு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸ் ஃபார்மேஷன் ஏன் நடக்கணும்? அதுக்கு உல்டாவா இப்போ கார்பன் டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பிள். நம்மளுக்கு வந்து ஒரு மாலிக்யூல் வந்துட்டு கிடைக்குது, ஸ்டேபிள் மாலிக்யூல் வந்துட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஹியர். அடுத்து இதுவே AgCNல பார்த்தீங்க அப்படின்னா AgCN this is a covalent bonding. Agக்கும் CNக்கு நடுவில் இருக்கிறது கோவாலண்ட் பாண்டு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால அந்த மாதிரி க்ளீவ் வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா this nitrogen will donate this electron. நைட்ரஜன் தான் இங்கே வந்துட்டு டொனேட் பண்ணும், நாட் கார்பன். ஸோ அப்படி டொனேட் பண்ணும்போது we get isocyanate as the product. அதே மாதிரி KNO2 and AgNO2. NO2 is a ambident nucleophile. KNO2ல இது வந்து அயானிக் பாண்ட் இருக்கும். ஸோ K + NO2 மைனஸாக டிசோசியேட் ஆகிடும். இங்கே வந்து இதில் சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து இந்த நைட்ரஜன் வந்துட்டு நியூக்ளியோஃபைல டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா RN டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு O பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக ஆக்சிஜனை டொனேட் பண்ணும். So if oxygen donates, we get RONO. Okay, so this is the product. அடுத்து இப்போ AgNO2ல அதே மாதிரி சேம் கோவாலண்ட் பாண்ட் அப்படின்றப்ப இங்கே ஆக்சிஜன் வந்து டொனேட் பண்ண முடியாது, இந்த நைட்ரஜன் தான் டொனேட் பண்ணும். அப்படின்றப்ப we get RNO2. So this is about the nucleophiles and the reactions. அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா SN1 SN2 டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ரேட் லான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SN1 is a unimolecular. It's a unimolecular reaction. The rate is dependent on only the substrate. நம்மளோட அல்கைல் ஹாலைடோட கான்சன்ட்ரேஷனில் மட்டும்தான் அது வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ R is equal to K into RX. அடுத்து SN2 it's a bimolecular reaction. Rate is dependent upon the both substrate and the nucleophile. ஸோ நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷனும் அல்கைல் ஹாலைடோட கான்சன்ட்ரேஷனும் இந்த ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து பிக் பேரியர்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டி. ஸோ கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டியை வச்சுட்டு தான் இந்த ரேட் வந்துட்டு இதாகும். ஸோ மோர் த ஸ்டேபிள் கார்போகேட்டான் ஃபார்ம் த ரேட் வில் பி மோர். ஸோ டெர்ஷரி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி, செகண்டரி அண்ட் ப்ரைமரி. ஸோ இதுக்கான பேரியர் என்னென்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் இஸ் அட்டாக்கிங் ஃப்ரம் த பேக் சைட். என்னால் ஃப்ரண்ட் சைடு வந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா
அங்கே வந்து லோன் பேர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் சைடில் போக முடியாது. இப்போ பேக் சைடில் வரும்போதும் இந்த மாதிரி இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு ஃபினைல் குரூப், இங்கே ஒரு எத்தில் குரூப்புன்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல லோன் பேர் இருக்குது, நியூக்ளியோஃபைல். இங்கே வந்தால் ரிப்பல்ஷன், இங்கே வந்தால் அந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பல்கி குரூப்ஸ் இருக்கனால ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ பல்கி குரூப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது the reaction SN2 will be hindered. Okay. அடுத்து alkyl halide electrophilicity அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா tertiary is more stable and then secondary and then primary வந்து ஒரு worst ஆனதாக இருக்கும். இங்கே primary is more stable and then secondary and then tertiary. இந்த கேஸில் tertiary வந்துட்டு ரொம்ப worst behavior-ஆக இருக்கும். ஸோ அங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. நியூக்ளியோஃபைலில் வந்து இங்கே வீக் நியூக்ளியோஃபைல், நியூட்ரல் மாலிகூல்ஸே இங்கே போதுமானது. இங்கே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வேணும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். லைக் OH, NH2- இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் சார்ஜ் உள்ள நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு இங்கே தேவை. அடுத்து சால்வெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா SN1க்கு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ப்ரோட்டிக் இன் த சென்ஸ் தேர் ஷுட் பி H+ இருக்கிற மாதிரி சால்வெண்ட் வந்துட்டு இங்கே தேவை. அங்கே போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு தேவை. ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு அங்கே தேவை கிடையாது. லைக் DMSO, அசிட்டோன், இதெல்லாம் வந்துட்டு ஓகே. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா இங்கே ரெசிமிக் மிக்சர், ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ இங்கே வந்து ரெசிமிக் மிக்சர் வந்துட்டு கிடைக்கும், அங்கே வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1 அண்ட் SN2. அடுத்து சால்வெண்ட்னு பார்த்தீங்கன்னா SN1ல் போலார் ப்ரோட்டிக், SN2ல் போலார் அப்ரோட்டிக். ஸோ the polar protic solvent பார்த்தீங்கன்னா solvent which bears H+ or இங்கே வந்து H+ இருக்கணும், அங்கே H+ இருக்காது. லைக் DMSO, DMF, அசிட்டோன் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் டைமெத்தில் ஃபார்மமைடு, இது அசிட்டோன், இது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஓகே ஓகே. ஸோ எஃபெக்ட் ஆஃப் சால்வெண்ட் இன் SN1 ரியாக்ஷன் பார்த்தோன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற சால்வெண்ட் என்ன, போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். ஸோ போலார் ப்ரோட்டிக் இன் த சென்ஸ் வி ஆர் யூஸிங் ஆல்கஹால்ஸ் ஆர் H2O. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சால்வேஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணும். சால்வேஷன் அப்படின்னும் போது இட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் த கார்போகேட்டன் அண்ட் X-. ஸோ இட் இன்க்ரீசஸ் த ரியாக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த நடுவில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த சால்வெண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட இந்த நெகட்டிவ் சார்ஜ் லீவிங் குரூப் இருக்குல்ல, அது கூட போயிட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு பண்ணிக்கும். அப்படி பண்ணும்போது ஈஸியாக இந்த குரூப் லீவ் ஆகிட்டு நம்மளுக்கு R+ வந்துட்டு கிடைக்கும். ஸோ இட் எனபிள்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் R+ ஈஸிலி. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் சால்வெண்ட்டோட எஃபெக்ட். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சால்வெண்ட் இன் SN2 ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரிப்பல்ஷனால் ரேட் வந்துட்டு அதிகமாகுது. என்ன அப்படின்னா இப்போ வந்து சோடியம் அயோடைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயோடின் இருக்குது, இங்கே ஒரு இது வந்து நம்மளோட நியூக்ளியோஃபைல் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூக்ளியோஃபைல்னா I- இஸ் தான் நியூக்ளியோஃபைல். நம்ம எடுத்துக்கிறது இது வந்து அசிட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா Δ- இட்டு ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், தே போத் ரிப்பல் வித் ஈச் அதர். ஸோ இது வந்துட்டு இந்த ரிப்பல்ஷன் தாங்க முடியாது, இது டைரெக்டாக போய் நம்மளோட RX அட்டாக் பண்ணும். ஓகே. ஸோ ஹியர் இட் இன்க்ரீசஸ் த நியூக்ளியோஃபிலிசிட்டி. ஸோ இங்கே எடுத்துக்கிற சால்வெண்ட் வந்துட்டு இதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகப்படுத்துது. எதனால? ரிப்பல்ஷன் மூலமாக. ஓகே. ஸோ அங்கே சால்வேஷன் பண்ணுது, நம்மளோட ஹாலஜனை சால்வேட் பண்ணுது. இன்னொரு இது அடுத்து இப்போது நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல் இங்கே வந்து X- இருக்குது, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். பிரிஞ்சாலுமே திடீர்னு இது ரெண்டுமே வந்து பேக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குல்ல. அடுத்து அகெயின் இது ரெண்டும் RX-ஆகவே திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டியும் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஓகே.
அடுத்து நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக் தேன் கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம். ஸோ நியூட்ரல் ஆட்டம் காட்டிலும் அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது மோர் நியூக்ளியோஃபிலிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ OH மைனஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதோட நியூட்ரல் மாலிகுலர் நியூட்ரல் ஆட்டம் என்னென்னு பார்த்தோன்னா இட் இஸ் H2O. ஸோ H2Oலேருந்து வர நியூக்ளியோஃபைல் தான் நம்மளோட OH மைனஸ். பட் திஸ் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக் தேன் H2O. ஓகே, அடுத்து இங்கே OH மைனஸ் இஸ் ஃப்ரம் ROH, SR மைனஸ், SH மைனஸ். ஸோ இதெல்லாம் SN1க்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் SN2க்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்து if donor atom is same or belongs to the same period, left to right nucleophilicity decreases in polar protic solvent and increases in polar aprotic solvent. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் பீரியட்ல வரும். ஸோ குளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ in protic solvent from left to right nucleophilicity decreases. அதுவே in aprotic solvent nucleophilicity increases. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. மோர் அட்ராக்ஷன், மோர் சால்வேஷன், நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்து சால்வேஷன், இந்த இடத்துல வந்து சால்வேஷன் அதிகமாக நடக்கிறதுனால F மைனஸ் இஸ் போர் நியூக்ளியோஃபைல் இன் போலார் ப்ரோட்டிக். இதுவே ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கம்மியாகுது, சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிப்பல்ஷன் என்னவாகும்? ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இங்கே பேசிசிட்டி பற்றி அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இதே தான், இது வந்து ஹாலஜன்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஹாலஜன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீசஸ் இன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் டிக்ரீசஸ் இன் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். சேம் அதிலேருந்து அதே இது தான். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், சால்வேஷன் டிக்ரீசஸ், நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சால்வேஷன் வந்துட்டு கம்மியாகணும், கம்மியான சால்வேஷன் இருக்கணும். அப்படின்னும் போது நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இது எங்கள் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில். அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சார்ஜ் டென்சிட்டி வில் டிக்ரீஸ், ரிப்பல்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நியூக்ளியோஃபிலிசிட்டி என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த கேஸ் ஆஃப் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகே, அடுத்து if lone pair containing atom present adjacent to nucleophilic atom then it will be nucleophilic. ஸோ இப்போ லோன் பேர் இருக்கிற நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம் பக்கத்தில் இன்னொரு லோன் பேர் இருக்கிற ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணும். எக்ஸாம்பிள் பெராக்சைட்ஸ் H2O2 and R2O2. Nucleophilicity is inversely proportional to the steric hindrance. ஸோ steric hindrance கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கே நியூக்ளியோஃபிலிசிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபிலிசிட்டி is inversely proportional to steric hindrance. Okay, so tertiary alkyl halide SN1 polar protic, primary alkyl halide SN2 polar aprotic. Okay, secondary வந்துட்டு both SN1 and SN2. அடுத்து compare rate of reaction towards SN1. So rate of reaction is directly proportional to the stability of first formed carbocation. So formation of first carbocation is the rate determining step. So இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா PHC plus ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 3 ரிங் இருக்குது, இங்கே 2 ரிங், அங்கே ஒரே ஒரு ரிங். ஸோ as phenyl group increases, அதாவது stability of carbocation பார்த்தீங்க அப்படின்னா this one is more stable. As the number of ring increases, the carbocation stability increases. This is more stable and then this and then this. So here rate is more for this one and then this and then that. Okay, ஸோ நம்மளுக்கு வந்து ரேட்டு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து SN2ல பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கணும்.
rate of reaction is inversely proportional to the steric hindrance. So primary is more reactive and then secondary and then tertiary. So இங்க வந்து பாத்தீங்கன்னா steric hindrance அதிகமா இருக்கு. So this is less reactive and then secondary and then only primary. Okay. Following halides do not give NSR, SN1 and SN2. எந்தெந்த halides வந்துட்டு SN1 SN2 reaction நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா vinyl halides. vinyl halidesலயே அப்படின்னா இந்த இடத்துல partial double bond character இருக்கும். இப்போ இந்த lone pair halogen மேல இருக்கிற lone pair என்னன்னா it involves in delocalization. So delocalize ஆகும்போது it involves in the formation of pi bond. So partial double bond character இருக்கறனால இங்க இந்த ரியாக்ஷன்ஸ் SN1 and SN2 வந்துட்டு நடக்காது. அதே இதுதான் phenyl halides. phenyl halidesலயும் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி டொனேட் பண்ணி டீலோக்கலைஸ் ஆகிறதுனால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால phenyl halidesல SN1 SN2 நடக்காது. அடுத்து அதே இதுதான் இந்த கேஸ் ஆஃப் bridged halidesலயும் நடக்காது based on Brett's rule. Okay, so this is about SN1 and SN2. அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டீஹைட்ரோஹாலஜனேஷன். நம்மளோட அல்கைல் ஹாலைடில் இருந்து ஒரு ஹாலஜன் வந்துட்டு எலிமினேட் பண்ணுறோம். இட் லீட்ஸ் டு அன்சாச்சுரேஷன். ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ்லேயும் பார்த்துருப்போம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ்லேயும் பார்த்துருப்போம். சேச்சுரேட்டட்லேருந்து சேச்சுரேட்டட் அல்கைல் ஹாலைலேருந்து we are going to prepare unsaturated hydrocarbons. So first one, the நம்மளோட halogen இருக்கிற carbon is the alpha carbon, அதுக்கு adjacent இருக்கிறது beta carbon. So when it is treated with alcoholic KOH or alcoholic potash, it leads to the formation of alkenes. So இது எப்படி நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கேமோ. So இந்த பொசிஷன் or இந்த பொசிஷனில் இருக்கிற hydrogen OH will attack this hydrogen. So இது வெளியில் போயிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும்போது இந்த புரோமின் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ தே ப்ரொடியூஸ் KBr and H2O. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அல்கீன் வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம். இங்கேயும் பீட்டா கார்பன் இருக்குல்ல, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ். ஸோ வந்து தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், அது இங்கே ஃபார்ம் ஆகலாம். இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். சிக்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், அங்கே 2 alpha hydrogens. சிக்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், அங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மேஜர் ப்ராடக்ட், தட் ஒன் இஸ் மைனர் ப்ராடக்ட். அடுத்து எக்ஸஸ் NO2. ஸோ இந்த இது வந்து நீங்கள் அல்கைனோட ரியாக்ஷனில் பார்த்துருப்பீங்க. எக்ஸஸாக எடுத்துக்கும் போது வி கெட் அல்கைன் பார்ட்டு. ஸோ இன்னும் நீங்கள் எக்ஸஸாக இது பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகிட்டு வி கெட் சால்ட். ஓகே, அடுத்து இஃப் பல்கி பேஸ் லைக் tertiary butoxide, potassium tertiary butoxide is present, then less hindered alkene is the major product. So tertiary butoxide வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். KOH is a base. ஸோ அந்த பேஸ் வந்துட்டு பல்கியாக இருக்குது, லைக் tertiary butoxide இருக்குது அப்படின்னும் போது தேர் less hindered product is the major one. Okay, so அதே இதுதான் tertiary butox அங்கே என்ன நடக்குமோ அதே தான் இங்கேயும் நடக்கும். டபுள் பாண்ட் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம், இங்கே ஃபார்ம் ஆகலாம். இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பல்கி குரூப்ஸ் இங்கே ஒரு மெத்தில் குரூப், மேலே ஒரு மெத்தில் குரூப், சைடில் ஒரு மெத்தில் குரூப், 3 மெத்தில் குரூப்பால் சரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹிண்ட்ரன்ஸ் அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சைடில் ஐசோப்ரோபைல் குரூப் மட்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மேஜர், திஸ் இஸ் மைனர். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அடுத்து E1CBன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பேஸ் ஃபார்மேஷன். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அல்கைல் ஃப்ளூரைட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கேருந்து ஹைட்ரஜன் இதாகிடுச்சு. ஸோ தேர் வில் பி நெகட்டிவ் சார்ஜ் ஹியர். அந்த நெகட்டிவ் சார்ஜ் அடுத்து இங்கே வரும்போது ஃப்ளூரின் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ வி கெட் திஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி இங்கே இது வந்துட்டு லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் அசிஸ்டட் பை போர் லீவிங் குரூப் லைக் ஃப்ளூரின்ஸ். அது வந்து ஈஸியாக லீவ் ஆகிற குரூப்ஸாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு லீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் E1CB. ஸோ E2 அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுறது என்னது, RX யூஸ் பண்ணுறோம், குளோரின் புரோமின் அயோடின். அதே மாதிரி இங்கே குளோரின் புரோமின் அயோடின். நாங்கள் வந்து RF E1CBயில் RF யூஸ் பண்ணுறோம். பல்கி பேஸ் இஸ் நாட் ப்ரெசென்ட். பல்கி பேஸ் இல்லை அப்படின்னா மோர் ஸ்டேபிள் அல்கீன் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அரோமேட்டிக் ரிங் அண்ட் ரெசனன்ஸ், அடுத்த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து சொல்லுவோம் ஃபார்ம் ஆகிற அல்கீனுக்கு. பல்கி பேஸ் இருந்துச்சுன்னா லெஸ் ஹிண்டட் அல்கீன் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அடுத்து இங்கே E1CBயில் பார்த்தோன்னா மோர் ஸ்டேபிள் கார்பானியான் வில் டிசைட் த மேஜர் ப்ராடக்ட். ஸோ இங்கே ஏன் வந்து இது லெஸ் ஸ்டேபிளும் இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்பானியான் ஸ்டெபிலிட்டியை வச்சுட்டு. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி கார்பானியான், திஸ் இஸ் செகண்டரி கார்பானியான், விச் இஸ் பிரைமரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி ஹியர். ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி வச்சுட்டு திஸ் ஒன் இஸ் மேஜர் ப்ராடக்ட், திஸ் ஒன் இஸ் மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்துட்டு போர் லீவிங் குரூப்னால அசிஸ்ட் ஆகுது. இங்கே வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், RF தான் யூஸ் பண்ணுவோம், not RCl, RPR, RI. Okay, so you just read out this. Okay, இதோட ரீட் பண்ணி பாருங்க. குளோரின் இருக்குது, ஒரு இதில் ஃப்ளூரின் இருக்குது, ஒரு இதில் புரோமின் இருக்குது. Okay, next one reaction with metals பார்த்தோன்னா Woods reaction. So Woods reaction நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். So alkyl halide is treated with the sodium in presence of dry ether. So we are taking 2 moles of RX, 2 moles of RX, sodium in presence of dry ether. So in the bond cleave ஆயிட்டு we get a free radical. So these two free radical will combine to form RR and X2. Okay, அடுத்து ஃபிட்டிக் ரியாக்ஷன், அதுவும் இதே மாதிரி தான். இங்கே வந்துட்டு ஃபினைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதுவும் அதே தான், இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத். அடுத்து உட்ஸ் ஃபிட்டிக்ன்றது ஒரு அல்கைல் ஹாலைடோ ஃபினைல் ஹாலைடோ இதாகிறது. ஸோ இங்கே வந்து RPHன்னு ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். அடுத்து உல்மான் ரியாக்ஷன். ஸோ உல்மான் ரியாக்ஷன் ஃபார் ஃபினைல் அயோடைட்ஸ். ஸோ 2 moles of phenyl iodides, PHI is treated with the copper. So PHI plus Cu plus I PH. So இங்கே என்ன ஆகுது, CuI2 is removed, PH plus CuI2. This is the product. Okay.
அடுத்து leaving ability அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the stronger the conjugate acid better is the leaving group. ஸோ இதோட அசிடிட்டியை வச்சுட்டு leaving groupoட அந்த conjugate acidity வச்சுட்டு நம்ம வந்து leaving group ability சொல்கிறோம். ஸோ RX X மைனஸோட கான்ஜுகேட் ஆசிட் வந்துட்டு HX அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு லீவிங் எபிலிட்டி F மைனஸ் Cl மைனஸ் HB Br மைனஸ் அண்ட் I மைனஸ். ஸோ இதோட அசிடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா HI is more acidic, strong acid, and this is a strong leaving group also because of the bulky பெரிய சைஸ்னால bigger size-னால it was a strong acid, it is a better leaving group also. அடுத்து இங்கே வந்தீங்க HF வந்தீங்கன்னா it is a poor acid and also a poor leaving group. So these are some of the names, you just read out this. ஓகே, நெக்ஸ்ட் ஹாலோஅரீன்ஸ் ஓட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அரேல் ஹேலைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹைபிரிடைசேஷன் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். அரோமேட்டிக் அப்படின்னும் இட் ஷுட் ஹேவ் 4n+2 பை எலக்ட்ரான். ஸோ இங்கே வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. தேர் வில் பி நோ நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ஹியர். ஸோ பென்சீன் ரிங்கு இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸஸ் இந்த இடத்துல வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இது வந்து டீலோக்கலைஸ் பண்ணும். தட் இஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட். டீலோக்கலைஸ் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? டபுள் பாண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகும். நம்ம நியூக்ளியோஃபைலும் நெகட்டிவ் சார்ஜ் இட் இஸ் ஹஸ் அ லோன் பேர். அப்போ நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இங்கே அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் தான் நடக்கும், ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, ஸோ ஹியர் தேர் வில் பி ரிப்பல்ஷன் ஒன்லி, நோ ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். ஸோ டியூ டு த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் பிட்வீன் C and X. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். டியூ டு இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினைல் கேட்டையான். ஸோ இந்த இடத்துல கேட்டியானே ஃபார்ம் ஆச்சுனாலும் இந்த இடத்துல எக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இதாகாமல் எக்ஸே லீவ் ஆனாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபினைல் கேட்டையான் வந்துட்டு கிடைக்கும், விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். sp2 ஹைபிரிடைஸ்டு கார்போ கேட்டையானாக இருக்கும், விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஃபினைல் கேட்டையான் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் பாண்ட். ஸோ அதனால நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது. அண்ட் ஆல்சோ டியூ டு த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் பிட்வீன் C and X. Due to difference in hybridization of CX bond. Hybridization, இங்கே S character coming, S character அதிகம். So this is also one of the reaction due to the repulsion between nucleophile and the electron rich haloarene. இதுவும் ஒரு ரீசன். இந்த இடத்துல ரிப்பல்ஷன் ஈவன் இது வந்து டீலோக்கலைஸே ஆகலை அப்படின்னாலும் ஹாலஜனில் லோன் பேர் இருக்குது. நியூக்ளியோஃபைல் அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? ரிப்பல்ஷன் தான் நடக்கும். அடுத்து இது அப்போ என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னா நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். பட் ஆல்சோ இன் சம் ஆஃப் த கேசஸ் தேர் மே பி nucleophilic plus Dow's process, that is preparation sodium hydroxide at 623 Kelvin 300 atmospheric pressure. நம்மளுக்கு OH வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ டேக் X புட் OH அட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்தோ பேரா பொசிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கிறோம். குரூப் கிரியேட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் லெஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஸோ தட் நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் ரிச் குட் அட்டாக். ஸோ இங்கே இடத்துல வந்து
இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு புல் பண்ணும். அதே மாதிரி இங்கே எல்லா சைட்ஸ்லேருந்து எலக்ட்ரான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பார்ஷியலான பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை எலக்ட்ரான் டென்சிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ அந்த டைமில் நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோ குளோரோபென்சீன் கேன் கிவ் NSR. ஸோ ஆர்த்தோ நைட்ரோ இந்த இடத்துக்கான மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் H+. So it is going to attack here. Okay, so இந்த இடத்துல வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது அட்டாக் பண்ணுச்சு, இந்த கார்பன் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட இந்த பை எலக்ட்ரான் ஷுட் ஷிஃப்ட் ஓவர் திஸ் கார்பன். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ OH Cl ஆன் த சேம் கார்பன். இங்கே அகெயின் ரீஅரோமேட்டைசேஷனுக்காண்டி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது குளோரின் ஷுட் லீவ். இட் இஸ் த லீவிங் குரூப், ஸோ இட் ஷுட் லீவ். அந்த எபிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த குரூப் வந்துட்டு பெட்டர் லீவிங் குரூப்பாக இருக்கணும். இப்போ HCl இஸ் த பெட்டர் லீவிங் குரூப் தேன் H2. விட Cl வந்துட்டு OH மைனஸை காட்டிலும் Cl மைனஸ் இஸ் பெட்டர் லீவிங் குரூப். ஸோ அதனால Cl minus வந்துட்டு ஈஸியாக லீவ் ஆயிரும். ஸோ we get ortho nitrophenol. Okay, and this negative charge is resonance stabilized carbanion. இந்த carbanion இருக்கு இல்லையா, so this is resonance stabilized carbocation, which is more stable. So next one is para-nitro-chlorobenzene. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா as usual அட்டாக் நடக்குது. ஸோ OH இங்கே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பன் மேலே ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து இங்கே ரெசனன்ஸ். அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். அடுத்து இங்கே இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரும். ஸோ தட் வில் அகெயின் கோ ஓவர் ஹியர். இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகலாம், ஆர் இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகலாம் ஆகிட்டு திஸ் வில் கம் ஹியர். அப்போ வந்து இந்த குளோரின் வந்துட்டு லீவ் ஆகும். ஓகே, இஸ் அ ஸ்டெபிளைஸ்டு ஒன். அடுத்து அதே மாதிரி நம்மளுக்கு para-nitrophenol வந்துட்டு கிடைக்கும். So this is also a stable carbanion due to resonance. இதை காட்டிலும் இந்த கார்பானியனை காட்டிலும் இந்த கார்பானியன் இஸ் மோர் ஸ்டேபிள் டியூ டு ரெசனன்ஸ் ஹியர். இல்லை இதுவும் சேம் தானே? ஆமாம், இங்கேயும் இங்கே இல்லை. இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த கார்பன் மேலே இருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு சப்ஸ்டியூஷனும் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா NO2 இருக்குது, which stabilizes by resonance. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டு டீலோக்கலைஸ் ஆகிறதுனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்சோ நோன் அஸ் அரோமேட்டிக் பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ், தட் இஸ் ARSN2ன்னு சொல்லுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு PHCl, அதாவது நம்மளோட குளோரோபென்சின் இன்ட்டு OH மைனஸ் நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ ஹியர் ஆர்டர் அண்ட் நியூக்ளியோஃபிலிசிட்டினே வருது. ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி இஸ் 2. Okay, two-step reaction. Rate of reaction is directly proportional to nitro groups. Number of nitro group increase ஆகும்போது rate increase ஆகும். ஏன்னா it is the electron withdrawing group which enables the attack of a nucleophile. அடுத்த rate of reactivity பார்த்தீங்க அப்படின்னா, this one is more reactive than chlorobenzene, bromobenzene and then hydrobenzene. அடுத்த Meisen-Heimer complex. So Meisen-Heimer complex என்றது resonance structures தான். So you just have a glance at it. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகுது. அப்போது இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் வரும். ஸோ கார்பன் மேலே 5 பாண்ட்ஸ் இருக்க முடியாது. ஸோ இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ்
அடுத்து அப்படியே ஒன்றுனா delocalize ஆகிக்கிட்டே வரும். ஸோ the resonance hybrid will be like this. So this is called Meitner-Heimer complex. This resonance hybrid. ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி வந்து delocalize ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது காமிக்கிறது. அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கங்கே நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ delocalize ஆகுது, இங்கே வந்து இந்த பை எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆகலாம். அடுத்து இந்த இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பைபான் இந்த கார்பன் மேலே வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ இந்த பொசிஷனில் these two positions are same. ஸோ இது ரெண்டையும் எடுத்துட்டாலே போதும். ஸோ this is ortho, this is para. ஓகே, அண்ட் தென் rearomatization. அடுத்து ஸோ இந்த இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்த்தோ பேரா குரூப்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் குளோரோபென்சின் டியூ டு ஸ்ட்ராங் ஐ எஃபெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட்னால this one is more stable, sorry, this one is more reactive than halobenzene. ஹாலஜனை பார்த்தீங்க அப்படின்னா this is இண்டக்டிவ் எஃபெக்டும் இருக்கும், மைனஸ் ஏ எஃபெக்டும் இருக்கும், as usual ப்ளஸ் எம் எஃபெக்டும் இருக்கும், ஓபி டைரக்டிங்காக இருக்கும். பட் ஆனால் இது வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கும். ஆர்த்தோபேரா டைரக்டிங் பட் டீஆக்டிவேட்டிங் ஒன். ஸோ அதனால தான் குளோரோபென்சீனை விட குளோரோபென்சீனே கிடையாது, ஹாலோபென்சீன்ஸை விட பென்சீன் இஸ் மோர் ரியாக்டிவ். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளோரினேஷன். So we are taking Cl2 anhydrous Cl3. So Cl plus is the electrophile. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே இருக்குது, இங்கே இங்கே இங்கே. ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷனில் வேணால் ப்ளேஸ் ஆகலாம். பட் இது வந்து ஆர்த்தோ, இதுவும் ஆர்த்தோ, இது வந்து பேரா. ஸோ இதோட ப்ராடக்ட்டை வச்சு ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பேரா ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள். பேரா வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், 1-2 கேசஸ் தவிர. ஓகே, ஸோ திஸ் இஸ் டைக்ளோரோபென்சின், இதுவும் டைக்ளோரோபென்சின். திஸ் இஸ் மேஜர் ஒன் பிகாஸ் பேராலாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சிமிலர் ஆட்டம். ஸோ இந்த இடத்துல ரிப்பல்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், இங்கே டிஸ்டன்ஸ்னால ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால திஸ் இஸ் மேஜர், திஸ் இஸ் மைனர். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் திஸ் ஒன். ஓகே, அடுத்து நைட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா NO2 ப்ளஸ் இங்கே ஆர் இங்கே ஆர்த்தோ நைட்ரோக்ளோரோபென்சின், para nitrochlorobenzene. So para product is more stable. இங்கே இது மைனர். அடுத்து சல்ஃபனேஷன். SO3 plus is the electrophiles, but substitute ஆகும்போது SO3H substitute ஆகும். So H2 is S2O7 is the reagent. So orthochlorobenzene sulfonic acid is a minor product. Parachlorobenzene sulfonic acid is the major product. Repulsion கம்மியாக இருக்கும். அடுத்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்னும் போது நம்ம வந்து RCl எடுத்துக்கிறோம், R+Cl- இருக்கும், கார்போகேட்டன் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இட் வில் அட்டாக் ஓவர் ஹியர் ஆர் ஹியர். ஸோ மைனர் மேஜர். அடுத்து அசைலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ROCl அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல RCO+C, this is the electrophile. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவும் நடக்க முடியாது. எப்படி ஃபார்ம் ஆகுதோ அப்படியே போய் சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ para product is the major product also. So that's all about haloalkanes and haloarenes. Very simple லெசன், ரொம்ப சிம்பிளான லெசன். ஹாலோஅல்கேன்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஹாலோஅரேன்ஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ரியாக்ஷன் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ யூ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஹாலோஅரேன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், ட்விஸ்டிங் இருக்கும். ஸோ பேரா ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராக இருக்கும். SN1 SN2ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதை பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் வந்துட்டு நிறைய வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.